நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ வந்து வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை வந்து மறந்துட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா டிவிக்கே அப்படின்னு வந்து நம்ம அது பக்கமே வந்து போகிறதால வந்து ஜனநாயகன் படத்தை வந்து மறந்துட்டோம். ஆனால் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துலையும் ரொம்ப கவலையிலுமே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தளபதி விஜயோட கடைசி படம் வந்து இந்த மாதிரி வந்து ஆகணுமா, வராமல் வந்து போயிடுமா, எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து தளபதியோட படம் வராமல் போயிடுமா, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனில் வந்து கேஸ் கொடுத்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து சென்சார் போர்டுலேருந்து வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்றது நடந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தில் வந்து ராணுவத்தை பற்றி சில காட்சிகள் இருக்குது, மதத்தை புண்படுத்துகிற மாதிரியான சில காட்சிகள் இருக்குது. அதனால தான் வந்து இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்தடிக்கிறோம். அந்த ஒருத்தர் யாரும் தெரியல, அந்த ஒரு ஆள் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தாங்க இல்லைங்களா. இப்போ படம் அப்படின்றது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த டீமில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் வந்து மும்பையில் வந்து அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த ஒரு டீமில் முன்னாள் ராணுவ அதிகாரியும் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்களா. எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டு வந்து எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலை அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, ஜனநாயகன் படத்தோட சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து இன்னும் 2-3 நாட்களில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கன்ஃபார்மாக வந்து 2-3 நாள் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா படம் அப்படின்றது பிப்ரவரி 26 அல்லது 27 அந்த நாள் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் 2 நாள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிப்ரவரி எண்டிலே வந்து நம்ம படத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இது நடக்கல, படம் வந்து ரிவிஷன் கமிட்டி வந்து இன்னும் இழுத்தடிக்கிறாங்க, அவங்களும் வந்து தரல, ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வேற வழியே கிடையாது. படம் அப்படின்றது வந்து ஏப்ரல் எண்டு அது மே தளபதியோட பர்த்டே அப்படி தான் வரும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, ரிவிஷன் கமிட்டி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த மாதம் 26-27 வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.